வணக்கம் அன்பர்களே. நான் நித்திலா பாலாஜி, டாரோ கார்ட் ரீடர், அஸ்ட்ராலஜர், பிராணிக் ஹீலர் மற்றும் மலர் மருத்துவர். சோமவார திங்கட்கிழமையில் முருகனும் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம வார வாரம் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா சோமவாரம்ன்றது சிவபெருமான், முருகப்பெருமான் 2 பேருக்கும் ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கார்த்திகை மாதத்தில். இன்று கடைசி சோமவார திங்கட்கிழமையில் முருகன் நமக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகாக இருக்காங்க முருகப்பெருமான். யம பயம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது யாருக்காவது மரண பயம் இருந்தாலோ, நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ, இல்லை சின்ன சின்ன விஷயத்துக்கும் அதிகமாக பயப்படுறவங்களா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் முருகன் பார்த்துப்பாரு. சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வர்றவங்களுமே சிலருக்கு எப்படி இருக்கும்னா, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்க சிறு வயதில் இறந்து போயிட்டாங்க, என்னுடைய தாய் தந்தையருக்கு இந்த மாதிரி நோய் வந்துருச்சு, அதனால் எனக்கும் வந்துருமோ அப்படின்ற பயத்தோடு நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான். டிஎன்ஏ அப்படின்ற ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிறது நிறைய பேருக்கு இருக்கும். டிஎன்ஏ வழியாக அவங்களுக்கு இருந்தது நமக்கு இருக்கிறது, பரம்பரையாக ஒன்று வர்றதெல்லாம் இருக்க தான் செய்யும் சிலருக்கு. ஆனால் நீங்கள் முருகனை நோக்கி வேண்டும் போது, தொடர்ந்து அவருடைய பதிகங்களை பாராயணம் பண்ணும்போது அது எல்லாமே உங்களை விட்டு விலகிரும். நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்போவுமே நான் சொல்கிறது தான், கந்த சஷ்டி கவசத்தை விட பெரிய கவசம் எதுவுமே கிடையாது. தினமும் சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள், எல்லா பயமும் விலகிரும். அடுத்ததாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் தியான நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. பொறுமையாக இருங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல, நடக்கலை, இல்லை நீங்கள் வேண்டுனது உடனே நடக்கலை அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் தள்ளி போகுது அப்படின்னு கவலையும் படாதீங்க. இறைவன் நம்ம பிரார்த்தனையை கேட்கலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம், ஒரு ஆதங்கம் சிலருக்கு இருக்கும். எனக்கு மட்டும் இது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போகுது எல்லாமே வாழ்க்கையில் அப்படின்ற கவலை கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் முருகன் என்ன சொல்கிறாங்கன்னா, பொறுமையாக இரு. தாமதமாக நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் தரமான அற்புதத்தை தரும். அதனால் எதுவுமே லேட்டாக நடக்குது, லேட்டாக கிடைக்குதுன்னு கவலைப்படாத. சரியான நேரத்தில் அது உனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் அதை உனக்கு கொடுப்பேன். அதனால் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் யாராவது வாழ்க்கையில் எனக்கு இது தள்ளி போகுது, அது தள்ளி போகுதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கவலையே வேண்டாம். உங்கள் பிரார்த்தனையை முருகன் கேட்டுட்டாரு. உங்களுக்கு அது எப்போ தரணுமோ சரியான நேரத்தில் அவர் கொடுப்பாரு. இந்த பதிவை பார்க்குறவங்க ஓம் சரவண பவா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். முருகன் அருள் எல்லோருக்கும் எப்போதும் நிலைத்திருக்கும். நன்றி அன்பர்களே. செந்திலாண்டவருக்கு அரோகரா.